ஹalleluya, பிரைஸ் லார்ட். வாலிப பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுக்காக தான். சரிங்களா? சரி. இப்போ வாலிப பிள்ளைகளுக்கு தங்களுடைய வாலிப பிராயத்துல வச்சுக்கலாம், ஒரு 30 வயசு குள்ள இருக்கிற பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கு, இந்த 30 இயர்ஸ்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த செய்தியை நீங்கள், கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிற காரியம் என்ன அப்படின்னா, ஒரு வேவரிங் மைண்ட் இருக்கும் எதுலையுமே. ஒரு சொல்றேன் ஓப்பனா உங்ககிட்ட, ஏதோ ஒரு பாவத்தை நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது என்று நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்க. ஆனா அதுல உங்களால நிலைத்து இருக்க முடியாது. மேபி கொஞ்ச நாட்கள் அந்த பாவத்தை நீங்க செய்யாம இருக்கலாம். அதன் பிறகு உங்களுக்கு அந்த இச்சைகள் தூண்ட ஆரம்பிக்கும். அதுல நீங்கள் மீண்டுமாய் போய் விழ ஆரம்பிப்பீங்க. அது போல ஒரு பாவம் செய்யக்கூடாது என்று முடிவெடுத்து நீங்கள் திரும்பவும் திரும்பவும் அந்த பாவத்திலே போய் விழுகிறீங்கன்னா, அதற்கு வேதத்திலே குறித்து, வேதத்தை வச்சு ஒரு நல்ல சொல்யூஷன் நமக்கு இருக்கு. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் செய்வான்? வேத வசனத்தினால் தான் அவன் வழியை அவன் சுத்தம் செய்வான். அப்போ இந்த வேத வசனங்களை இப்போ பைபிளை படி அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க, பைபிளில் தான் இருக்கிறது எல்லாமே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் டெய்லி அந்த பைபிளை எடுத்து நீங்கள் படிக்கும்போது அந்த வசனங்கள் என்ன பண்ணுன்னா உங்களோடு சம்பாஷிக்கும். ஒரு சோதனை நேரம் வரும்போது அது உங்களோடு சம்பாஷிக்கும். இப்போ யோசேப்புக்கு ஒரு சோதனையில அவர் பாவம் செய்யாம அவர் அவரை தன்னை காத்து கொண்டார். எப்படின்னா அந்த தேவ பயம் அவருக்குள்ள இருந்தது. நீங்க வேத வசனங்களை படிக்க படிக்க தான் அந்த தேவ பயம் உங்க இருதயத்துல இன்க்ரீஸ் ஆரம்பிக்கும். அந்த வேத வசனங்கள் உங்களை தற்காக்கும். உங்க பாதைக்கு அது வெளிச்சமா இருக்கும். அதனால அந்த வேத வசனங்கள் இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும் தான். அந்த ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லா வசனங்களும் உங்களுக்கு தெரிஞ்சாலும், நீங்க அந்த வேதத்தை படிக்கும் போதுதான் ஆண்டவருடைய பிரசன்னமும் உங்க இருதயத்தையும் சிந்தையும் நிரப்ப ஆரம்பிக்கும். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க பலப்பட்டுட்டீங்கன்னா அந்த பாவத்தை மேற்கொள்ளலாம். ஒரு பெண் உங்ககிட்ட ஒரு இச்சையா பேசுறா, இல்ல ஒரு எஸ்எம்எஸ் இச்சையா அனுப்புறா, இல்ல ஒரு வாட்ஸ்அப்ல ஏதோ ஒரு காரியத்தை இச்சையா அனுப்புறான்னா, அதை நீங்க ஒரு நல்ல ஒரு சோஷியலா நீங்க அவங்களை பேசி நீங்க அவர்களை ஈஸியா அந்த இச்சையான காரியத்திற்கு இடம் கொடுக்காம நீங்க தள்ளி விடலாம். அதே போல பெண் பிள்ளைகள், யாராவது ஒரு வாலிப மகன் உங்களிடத்துல தப்பா ஏதாவது பேச ட்ரை பண்றான் அப்படின்னா, நீங்க கர்த்தருடைய அந்த வசனத்தை நீங்கள் தியானிக்கிறது, கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு அது சத்துவம் பலம்னும் டெய்லி மன்னாவா இருக்கிறது. ஸோ அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு அனுதினமும் அந்த ஆவியில பலப்படும் போது அந்த இச்சையான காரியங்களுக்கு நீங்க எஸ்கேப் ஆயிடலாம். அதே போல அதிகாலை ஜெபம். அதிகாலையில் நீங்க ரொம்பலாம் ஜெபிக்க வேணாம். ஒரு 15 நிமிஷம் மட்டும் காலையில அதிகாலையில் எழுந்துச்சு வெறும் துதிங்க. எந்த விண்ணப்பமும் வேணாம். துதிச்சுட்டு அந்த நாளில் ஆண்டவரே நீங்க எனக்கு பரிசுத்தமா நடத்துங்கன்னு சொல்லி கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. சரிங்களா? காட் பிளஸ் யூ ஆல். வாலிப பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.